இன்னும் சார்ஜ் நிற்குது பார்த்தியா? இல்லை, நான் அங்கே வெளியே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வருவேன், அரை மணி நேரம் கழிச்சு வர, 2 மணி நேரம் கழிச்சு வரேன். யாரா கிடைச்சா சிவாவா? ஆமாண்ணா. இவ்வளோ சீட்டு பின்னாடி காலைல கட்டியும் அவசரமாக எங்கே போயிட்டுருக்கோன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் காலைல கட்டி. அதுனா சைபர் கிரைம் இவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் காலைல காட்டி போயிட்டுருக்கோம். இருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சீட் பெல்ட் ஒன்று போட்டுக்கிறேன். இதெல்லாம் என்னை செஞ்சு விட்ருவீங்க. எதுக்கு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லுங்களேன், ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் சார். அந்த ஒரு பையன் இருக்கான்ல ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் தான் ஆர்ட்ரேஷன் சொல்லி போட்டுட்டு இருந்தான். அப்புறம் ஃபேன் பேஜ்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்கள்ட்ட மிஸ்யூஸ் பண்ணது எங்கள்கிட்ட எல்லாம் ப்ரூஃப்மே இருந்துச்சு. நாங்கள் நைட்டு வரைக்குமே வார்னிங் பண்ணோம். அவன் வந்துட்டு சொல்கிறான், நான் கேட்டான், நீ பண்ணுறது தப்பு இல்லையா ப்ரோ, ஒருத்தரோட உழைப்பு திருடுற, அதுவும் இல்லாமல் அவரை பேரை வச்சுட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லியும் நான் அப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும் நான் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னால் அதோட ப்ரூஃப் எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் சப்மிட் பண்ண போகிறோம். இவ்வளோ நாள் இதை வந்து நான் ஆக்சுவலாக நான் சொல்ல ஆரம்பித்து 2 மந்த் ஆச்சு. 2 மந்த் ஆகியும் நான் ஏன் இன்னும் எந்த ஸ்டெப் எடுக்காமல் பொறுமையாக போயிட்டு இருந்தேன்னா, சரி அந்த பையனுக்கு ஒரு வார்னிங் கொடுப்போம், ஒரு 1 மந்த் கொடுப்போம், அதுக்குள்ளே அவன் திருந்திடுவான், எல்லாத்தையும் அவன் எடுத்துருவான் அப்படின்னு நினச்சேன். பட் நேற்று நைட்டு வரைக்குமே அவ்வளோ நான் லைவில் கூட சொல்லியிருந்தேன். அவன் கமெண்ட் பண்ணான் எனக்கு லைவ் வந்தோடனே. நான் சொன்னேன், டே தம்பி, நீ வந்துட்டு உனக்கு லாஸ்ட் வார்னிங்டா, இந்த வீடியோவை நீ எடுத்து போட்டினா கண்டிப்பாக நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறேன். சொல்லியும் பண்ணுறான். அப்போ அவன் அந்த அளவுக்கு கட்ஸாக இருக்கான். அப்புறம் நம்மளோட கட்ஸ் இன்றைக்கி நம்ம காட்டி ஆகணும்ல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஹெச்ஆர் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டேன். ஒன்லி 1 hour தான், 1 day தான். சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஒரு 6 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி தான் பத்தி சொல்ல போறேன். அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்பவே புவராகவும் அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு, ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா கிடையாது. அண்ட் ஆஃப்டர் 6 months வந்து பாத்துட்டீங்கன்னா புது காரு, புது அபார்ட்மெண்ட் அண்ட் அதுக்கப்புறம் பிராண்டட் கிளாத்ஸ் எல்லாமே வாங்கிட்டான். ஸோ நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். அண்ட் போட்டோ வேணா பாருங்க. இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து 6 monthsக்கு முன்னாடி எடுத்தது. அண்ட் இப்போ இருக்கிற போட்டோ பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஸோ நான் வந்து ஷாக் ஆகி எப்படி இதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்ககிட்ட இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்பிச்சிருந்தான். டெலிகிராம் சேனலுக்கு உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இந்த ஜாப் வந்து எல்லாத்துக்குமே சூட்டபிள் தான். நீங்க வந்து தனியா எந்த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸோ எதுவுமே தேவையில்ல. நீங்க வந்து எப்படி இருக்கீங்களோ நீங்க உள்ள வந்து எப்படின்னு கத்துக்கலாம். முக்கியமா இதை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த கேபிட்டலும் தேவை கிடையாது. அண்ட் இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ரியலா வந்து ஒருத்தங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்கிறத ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹானஸ்டான சேனல். இவரோட டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டெலிகிராம் சேனல்ல வந்து சீக்கிரமா போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்குள்ள நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வந்து பர்சனலா ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்ல ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலோ நீங்க ஈஸியா கேட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், மறக்காம உடனே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. மாலை போட்டோம். நைட்டு 11 மணிக்கெலாம் சாமி கோயிலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து மலை ஏறத்துக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு வந்துட்டு அங்கே நட சாத்திட்டாங்க. 3 மணிக்கு தான் நட திறப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதுக்குள்ளே 18 படிக்கட்டு ஏறிட்டோமா, அதனால சாமி பார்க்கறதுக்கு மறுபடியும் இப்படி வந்து கியூவில் நின்று சாமி பார்க்கறதுக்கு ஒரு 6:20 ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் கீழே வந்துட்டு ஒரு 10 மணிக்கு பக்கமாக இறங்கிட்டு அப்புறம் நைட்டு ஒரு 8-9 மணிக்கெலாம் நாங்கள் சேலத்துக்கே ரீச் ஆகிட்டோம். வெறும் 1 day ட்ராவலில் கூப்பிட்டு வந்துட்டாரு. இப்போ தெரியுதா நான் ஏன் ரைடு சீக்கிரம் முடிக்கிறேன்னு. எங்கள் அப்பாவும் அப்படி தான் நீ முடிச்சுட்டு இருப்பாரு. எங்கேயுமே குற்றாலம் போகல, பழனி போகல, அப்புறம் வேறு என்னமோ சொல்லுவாங்களேன்னா திருச்செந்தூர்
ஃபர்ஸ்ட்லாம் கூப்பிட்டு போவார், இப்போலாம் எங்கேயுமே இல்லை. பாயிண்ட் டு பாயிண்ட் தான். என்னடா நான் எல்லாமே நீ ஜாலியாக இருந்தியா ஒரு நாள்? நான் நல்லா தூங்கினேன். இருடி மணாலிலலாம் தூங்க விட்டுறோம் பாருங்களே, இன்னும் 15 நாள் தான்டா இருக்குது. ஆமாண்ணா, பக்கு பக்குன்னு இருக்குண்ணா. டேய் என்ன எக்ஸாம் எக்ஸாம் எழுதும் போது கூட நீ இவ்வளோ பக்கு பக்குனாங்கடா. எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கிறீங்களே. இது வந்துட்டு இந்த போலீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துட்டு நான் தனியாக போக மாட்டேன். எனக்கு போலீஸ் பார்த்தாலே இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே பயம். நார்மலாக நடந்து போனாலே போலீஸை பார்த்தா ஒரு பையன் அதை அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால எங்கள் அப்பாவுக்கு மாமா இருப்பார்ல, அவர் வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவர் செந்தமிழ்லாம் பயங்கரமாக எழுதுவார். நீ யாரையும் பின்னாடி ஏறிக்கூடா. பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் கொடுத்தோம்ல, அந்த பெனிஃபிட் பார்த்தா அவனுக்கு ஃபாலோவர்ஸ்லையும் ஏறல. இந்த என்னோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களே, என்னோட ஹெச்ஆர் ஃபேமிலி, அவங்கள்ட்ட சொல்லி அந்த யூடியூப் அவன் ஃபேஸ்புக் என்னோட வீடியோ எடுத்து போடுறான்ல, அவனுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொன்னோம். ரிப்போர்ட் கொடுத்ததுல பெனிஃபிட் பார்த்தா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் ஏறல. ஆனால் இருந்தாலும் நேற்று நைட் அவன் பேசினான் என்கிட்டனா என்னோட தம்பிகிட்ட இன்னொருத்தன் பேசினான். ஆமாம், அந்த சம்மந்தப்பட்ட பையன் வேற ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு, நம்பர் இல்லை மெசேஜ், அது பேர்னா இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு, அது மெசேஜ் பண்ணிக்கலாம். அது என்ன ஊர், ஆள் யார் எதுவுமே தெரியாமல் மெசேஜ் பண்ணான். இந்த பையன் என் தம்பி வந்து கேட்டிருக்கான், இந்த மாதிரி அவரோட வீடியோஸ்லாம் அவரோட பர்மிஷன்லாம் போறியே, இது தப்பு இல்லையே அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு தப்பா தெரியல, எனக்கு காசு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன். அந்த ஒரு மெசேஜ் பண்ண இது காட்டலாம். வாய்ஸ்லாம் இருக்காது, அவன் சேட் பண்ணதான் இருக்கும் போட்டுருக்கான். இருந்தாலும் அது என் உழைப்பு தானே, என் உழைப்பு இல்லையா அது? அப்படி உழைப்புன்னு சொல்லக்கூடாதுப்பா. என்னுடைய செய்திகள் யார் நம்ம கமிஷனரை பார்க்க போறோமா? கமிஷனரே பார்க்க போறோமா? கமிஷனர் ஆப்ஷன் தான் கிரைம் இருக்கு இங்க இல்ல, நம்ம ஸ்டேஷன்ல இல்லையாமா? D3ல இல்ல. இப்போ கொடலாம்பட்டி எங்க இருக்கு? கொடலாம்பட்டியா முத்துநாயக்கம்பட்டியா? கொடலாம்பட்டி. அதுவே எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதுவே நீங்க வந்துட்டு அந்த லடாக் சைனாவோட ஊர் பேர்லாம் கேளுங்க, எனக்கு தெரியும். வரீங்களா போலாம் மணாலி? அங்கே போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். அங்க போய் நான் எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறது? அங்க சப்பாத்திக்கே எனக்கு ஹிந்தியில என்னன்னு தெரியாது. வரீங்களா? இன்னும் 5 நாள் தான், போயிட்டு வந்துடலாம். பனிக்கட்டியில அந்த காஷ்மீர் போயிட்டு நான் மிலிட்ரியில சேரலான்னு இருக்கேன். சரி சரி. உனக்கு வயசு என்ன? எனக்கா 21. சேரலாம் தானே? அவரு தான் 21ங்கிறாரு. நிஜமா 21 வயசுல தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? ஒரு வருஷம் தான் ஆச்சு. ஆனால் முன்ன போய் போலீஸ் ஆட்சிப்படி கூட கொடுத்து சேர்ந்துருக்கோம். வாரம் மிலிட்ரியில சேர்றோம். மம்டே அப்படின்னு சாமி சரணம். நீ இப்போ கோயிலுக்கு போயிட்டா? ஆமா, நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். விரதம் 18 நாள் விரதம். இப்போ எத்தனாவது வருஷம் அது? நீ 15 முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் 3 வருஷம் போனா குருசாமி. ஆமா, சீனியராக ப்ரமோட் செய்யப்படுகிறார். ஐயோ கார்த்தி இருக்காரு, இப்படிங்கிறாரு ஆட்டி மாந்தி எடுக்க வச்சிட்டாரு எல்லாத்தையுமே. இந்த அக்கா பிள்ளை இருக்காளு, எஸ்ஸோட தங்கச்சி பப்ளு, அவெல்லாம் விடாம வாந்தி. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை நாள்ல வர சொல்லியிருக்காங்களா? எத்தனாம் தேதி? நான் செவ்வாய்க்கிழமை. இப்போ ஃபைனலாக போகும்போது என்னங்கிறது டீட்டு தெரிஞ்சுட்டு போயிடலாம். பாருங்க, அவன் என் பர்மிஷன் இல்லாமல் பாருங்க ஆட்ரேஸு, இது வந்து என்னோட பேஜ், இது வந்து டூப்ளிகேட் பேஜ் பாருங்க. என்னோட பேஜ் இவனோட டூப்ளிகேட் போட்டுறான். இவன் வந்து இந்த ஆர்டிஎஸில் ஆர்சின்னு போட்டதுனால நம்மளால இங்கே ஆர்சி போட முடியாமல் போயிடுச்சு. அவன் போட்ட ப்ரூஃப் எல்லாமே. இது வந்து நம்மளோட யூடியூப் சேனல் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இதுக்கு முன்னாடி தான் இங்கே வந்ததில்லை, நான் வர வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது, ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே மெயிலில் நம்ம பண்ணியிருந்தோம், ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஃபைல் வந்துருக்கு, அவங்க கால் பண்ணியிருக்காங்க. நாம் அந்த டைமில் எங்கேயும் எடுக்கவே போயிருக்கு போல். ஸோ அவங்களே கூப்பிட்டு ஃபுல்லாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு வந்துட்டு காப்பரேட் முடிஞ்சால் கொடுக்க முடியும், அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளால் ஒரு பையன் ரிமாண்ட் ஆகிறான் அப்படின்ட்டு நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம எத்தனையோ டைம் அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருந்தோம். வார்னிங் கொடுத்து அவன் நம்மளோட உழைப்பு அப்படியே எடுத்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனை ரிமாண்ட் பண்ணுறது தவிர நமக்கு வேலை இல்லை. நம்மளோட பிளாக் பஞ்சர் அங்கே தான் இருக்குது. சீக்கிரம் அங்கே போய் குடிச்சிட்டு சோறு சாப்பிட போகலாம். தொலைஞ்சு போயிட்டீங்களா? அங்கே தான் ஜெராக்ஸ் எடுக்க போனேன். நான் எந்த பையன் தான் கூப்பிட்டு போயிட்டான். பார்த்தீங்கன்னா அதான் திருவிழா தானே போனது. அங்கே வீட்டு வேடிக்கை நான் தான் காரில் தொடங்கணும்ல. நான் போனேன். அந்த கடைக்கு போயிட்டீங்க. நான் சரி நான் இங்கே வாங்கிட்டு வரேன். எல்லாம் ஒன்று போட்டு எல்லாம் ஒன்று போட்டு வேலை இருக்குங்களா? அவங்க சொன்னது எல்லாமே எடுத்துட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துடுறீங்களா? நான் வந்து அந்த வரைக்கும் போயிட்டு தானே வந்தேன். இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துல முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன். உள்ளே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். இப்படிதான் முன்னாடியே நான் குடிக்கிற மாதிரிலாம் பாருங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கான். குடிச்சிருப்பீங்களா செட்டு பசங்க? பசங்களா? நான் எங்கெல்லாம் பார்த்தா நான் குடிக்காரங்க மாதிரி தெரியுதா? அவனை பார்த்தா கூட இது உங்க அக்கௌண்ட்ல இந்த வீடியோ எடுத்து அவன் போட்டான்டா. எப்படா அப்படி எடுக்க முடியும்? இங்க பாருங்க, என் பேர்ல கடைசி இந்த ஒரு 2 லெட்டர் மட்டும் மாத்தி நான் போடுற வீடியோ. நேற்று நான் போட்டுட்டு ஊருக்கு கிளம்பின கோயிலுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்கான் பாருங்க. இது கண்டென்ட் கூட மாறாம அப்படியே எடுத்து வச்சிருக்கான். இங்க பாருங்க, நானும் என் முன்னாடி பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கான். இங்க பாருங்க, மாமாங்கத்துல நின்றுட்டு இருந்தது. இது நானே, என் ஒரிஜினல் ஐடி. இது அவனோட ஐடி. ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. இதுதான் பிரச்சனை. இப்படி ஒரு 10-15 நாள்ல முடிஞ்சிடாது பிரச்சனை. ரெண்டுமே கலந்துருக்கா? நாங்கள் அங்கே கொடுக்கும்போது நம்ம தனித்தனியாக கொடுத்துக்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் கொடுத்த காப்பி வந்துருச்சு. ஏங்க நம்ம ஆன்லைனில் கொடுத்ததால நீங்கள் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியுது. இல்லை ஆன்லைனில் கொடுத்து மறுபடியும் வரணும், 3 டைம் வரணும். நானும் என் முன்னாடி பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு வச்சிருக்கான். பாருங்க, மாமாங்கத்தில் நின்றுட்டு இருந்தது. இது நானே, என் ஒரிஜினல் ஐடி. இது அவனோட ஐடி. ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுது பாருங்க. அச்சஸ் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. இதுதான் பிரச்சனை. எங்கேயாவது ஒரு டீ கட்டிட்டு டீ சாப்பிடணும். சரி, வேற ரூட்டு காமிட்டு போனுங்க. வேற ரூட்டா? என்ன வேற ரூட்டா? என்ன இது ஒரு 10 நாள்ல முடிஞ்சுமா முடியாதா? செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிருண்டா. முடிச்சிருவாங்களா? எஸ்ஐ வந்து அங்க இதுக்கு போயிடறானுமா, ஊட்டிக்கு, கொடைக்கானல். அந்த ஒரு துணைமுனை முர்மு வந்திருக்காங்கல்ல, ஜனாதிபதி. அங்க பந்தோபஸ்துக்கு போயிட்டாரா எஸ்ஐ. இந்த பிரச்சனை எப்பதான் முடியுங்களா? முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. படி நானும் வரவா? நல்ல வேலை இன்னும் தண்ணி போடுறா.